ஒரு ஊரில் ஒரு அக்கா தங்கச்சி இருந்தாங்களாம். 2 பேத்துக்கும் ஒரே டைமில் குழந்த பிறந்ததாம். ஒரு குழந்த பிறந்ததாம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு 2 பேருமே என்னென்னா குழந்த பெற்றதில் கண்ணை மூடிட்டே இருப்பாங்கள்ல. அப்போ என்னாச்சு அப்படின்னா, கண்ணை மூடி தூங்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு குழந்தை செத்து போயிடுமா. அப்போ ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குமா. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செத்து போன குழந்தை என்னோடது இல்லை உன்னோடது அப்படி சொல்லி 2 பேருமே சண்டை போட்டே இருப்பாங்களாம். செத்து போனது உன் குழந்தை தான், இது என் குழந்தை அப்படி சொல்லி 2 பேருமே சண்டை போட்டே இருப்பாங்களாம். சண்டை போட்டு இருந்ததும் சரி சொல்லிட்டு இதை அப்படியே என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ராஜா கிட்ட கூப்பிட்டு போவாங்களாம். கூப்பிட்டு போனது ஒரு ராஜா கேட்பாங்களாம், இது மாதிரி இந்த குழந்தை ஒன்றுன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்களாம். உடனே அந்த ராஜா ஒரு பெரிய வாள் எடுத்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். போனதும் 2 பேர்த்துல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வெட்டி 2 பேர்த்துக்கும் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஒரு அம்மா ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, நீங்கள் பேசாமல் அது உயிரோடாவது இருக்கட்டும், அவளோட குழந்தையாவே இருக்கட்டும், அப்படியாவது வாழ்ந்து போயிடும், நீங்கள் பாட்டியும் வெட்டிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி தடுத்தாங்களாம். அப்போ தடுத்தவங்க தான் உண்மையான அம்மான்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம் குழந்தை.